ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன பீஸ் கார்டு வெல்கம் பேக் டு ஏபி தமிழ் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த மிஸ்டேக்ஸ்னால தான் உங்கள் சேனலோட க்ரோவை தடுக்குது. அதாவது வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்சவர்ஸ்லாம் சேனலுக்கு வரலைங்குது. என்னென்ன மிஸ்டேக்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். அதாவது ஒரு 10-15 மிஸ்டேக்ஸை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்கிறேன். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கன்ஃபார்ம் நீங்கள் தவிர்த்தா மட்டும்தான் உங்கள் சேனல் க்ரோவை அதிகரிக்கலாம். உங்கள் சேனல் ஈஸியாகவும் க்ரோ ஆகும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டேக் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபர், அதாவது ஒரு பெரிய யூடியூபர் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாரு. அந்த வீடியோ கீழே கமெண்டில் நீங்கள் இது மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. வேறு ஒரு ஆளோட நீங்கள் கமெண்ட் பண்ணி இது மாதிரி ப்ரோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ, இது மாதிரி மாற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, உங்கள் சேனலில் வந்து க்ரோ ஆகுதுங்க. எதனால் க்ரோ ஆகுது? அவர் 2 வீடியோ பார்ப்பார், ஒரு 3 வீடியோ பார்ப்பார், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவார். இது மாதிரி நீங்கள் ஒரு 10-20 பேர்கிட்ட பண்ணிங்கன்னா 20-30 சப்ஸ்கிரைப் வரும். இது மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் சேனல் க்ரோ வராது, கன்ஃபார்ம் வரவே வராது. வியூஸும் 1-2 தான் வரும். யூடியூப்பில் ஃப்ரீ வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ரீ வீடியோஸில் சொல்லியிருப்பாங்க சப் 4 சப்புன்னு சொல்லியிருப்பாங்க. இது சப் 4 சப்பு தாங்க. இது மாதிரி பண்ணால் உங்கள் சேனல் கன்ஃபார்ம் வியூஸும் வராது, உங்கள் மானிட்டேஷனும் ஆகாது. அதனால் இந்த மிஸ்டேக்கை முழுமையாக தவிர்த்துக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்டேக்ஸை நிறையா பேர் பண்ணுறாங்க. நான் நிறைய ஃப்ரீ வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். யூடியூப்பில் நிறையா பேர் இந்த மிஸ்டேக்கை பண்ணுறாங்க. ஒரு யூடியூபர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறோம், ஒரு டச் யூடியூபர் டச் வீடியோஸ், அதாவது டச் கண்டென்ட் மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ அந்த சேனல் இருக்க வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு டச் வீடியோ, இன்னொரு நாளைக்கு ஒரு குக்கிங் வீடியோ, இன்னொரு நாளைக்கு ஒரு ஃபிலிம் வீடியோ, இது மாதிரி மாற்றி அப்லோட் பண்ணும்போது உங்கள் சேனலோட க்ரோவையும் தடுக்கும். உங்கள் சேனலுக்கு கன்ஃபார்ம் வியூஸும் வராதுங்க. இப்போ டச் சேனலில் டச் கண்டென்ட் மட்டும் அப்லோட் பண்ணணும். விளாக் சேனலில் விளாக் கண்டென்ட் மட்டும் கன்சிஸ்டண்டாக அப்லோட் பண்ணிட்டே போகணும். இது மாதிரி பண்ணும்போது உங்கள் சேனலுக்கு க்ரோவும் வராது. உங்கள் யூடியூப் நோட்டிஃபிகேஷனும் உங்கள் வியூவர்ஸுக்கு கொடுக்காது, சஜஸ்டடும் ஆகாது வீடியோஸ் எல்லாம். அதனால் இந்த மிஸ்டேக்கை முழுவதும் தவிர்த்துக்கோங்க. இது மாதிரி பண்ணும்போது உங்கள் சேனலோட ஹெல்த்து தான் பாதிக்குது. இந்த மிஸ்டேக்ஸை முழுவதும் தவிர்த்துக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் இந்த மிஸ்டேக்கை சில யூடியூபர்ஸ் பண்ணுறாங்க. இது பர்டிகுலராக தான் சொல்கிறேன், யாரையும் மென்ஷன் பண்ணல இந்த வீடியோவில். இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் நான் மென்ஷனும் யாரையுமே பண்ணல, பர்டிகுலராக தான் எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். எக்ஸாம்பிள், ஒரு யூடியூபர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவங்களுக்கு ஒரு 3 months 4 months வச்சுருக்காரு. வியூஸு சப்ஸ்கிரைபர் வரலன்னா உடனே காசு கொடுத்து சப்ஸ்கிரைபர் வியூஸ் எல்லாம் வாங்குறது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாம் வாங்கி நம்ம அச்சீவ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ண முடியும். யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் அந்த யூடியூபர் வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ் வராததுனால உடனே காசு கொடுத்து வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறாங்க. அதாவது அந்த சேனலுக்கு ஒரு 1K சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது, அதாவது ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது ஒரு 100 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு 500, 1000, 2000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வாங்கும்போது அவங்க சப்ஸ்கிரைபர் வாங்கிடுவாங்க. ஆனால் கன்ஃபார்ம் வியூஸ் வரவே வராதுங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா ஒரு வியூஸு கூட அந்த இதுலேருந்து வராதுங்க. நீங்கள் பழைய 500 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்களா, அதுலேருந்து ஒரு 50 வியூஸு, அதுலேருந்து ஒரு 50 பேர் 100 பேர் மட்டும்தான் அந்த இதை பார்ப்பாங்க. அதனால அந்த காசு கொடுத்து வாங்குறத முழுவதும் தவிர்த்துக்காங்க. உங்கள் சேனல் ஹெல்த்தை பாதிக்கும். அதனால் மானிட்டேஷனும் ஆகாது. காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா மானிட்டேஷன் ஆகாது, ஆட்ஸும் வராது. ஆட்ஸுங்கிற ஒரு ஆப்ஷனே உங்களுக்கு காமிக்காது, இதெல்லாம் பண்ணாது. அதனால் முழுவதும் இந்த காசு கொடுத்து சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாம் வாங்குறத முழுவதும் தவிர்த்துக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலில் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணாது தாங்க. உங்கள் சேனலுக்கு 2 நாளோ அல்லது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ், 2 நாளைக்கு ஒரு வீடியோஸ், வீக்லி ஒரு வீடியோ, மாதத்துக்கு ஒரு வீடியோ, இது மாதிரி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் சேனல் க்ரோ ஆகும். இல்லைனா க்ரோ ஆகாதுங்க. வருஷத்துக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா வியூஸும் வராது, உங்கள் சேனல் க்ரோவும் ஆகாதுங்க. இந்த மிஸ்டேக்ஸை முழுவதும் தவிர்த்துக்காங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி, வீக்லி, அது மாதிரி டைம் டேபிள் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லென்த்தாக இருக்கனால தான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு பேலன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லைக்கான் இருக்கும், இது மாதிரி பெல்லைக்கான் இருக்கும், ஆள் கொடுத்துருக்கோம். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் ரெகுலராக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆள் கொடுத்துருக்காங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.